கிரீனிங் ஆபீசர்ஸ் அகாடமி திருச்சி பெருமையுடன் வழங்கும் தினமும் ஒரு மார்க் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ். ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கை கொடுக்க தான் போகுது. ஸோ லாஸ்ட்டு 1 மந்த்தாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இனிமேல் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ மெயின்ஸ்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் ஸ்கோர் பண்ணவே முடியாது. எல்லா டாப்பிக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அது ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாது உங்களால். ஸோ அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேலும் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் க்ரோத் ஆகணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை உங்களோட லைஃப் ரொட்டீனாக மாற்றிக்கோங்க. எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, லைஃப் டைம் வரைக்குமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக வச்சுருங்க. உங்களை ஒரு பெட்டர் பர்சனாகவே இது கொண்டு போகும். ஸோ வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துடலாம். ஸோ முதல் கரண்ட் அஃபேர்ஸோட ஹெட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருபோதும் தமிழ்நாடு எதிர்க்கவில்லை, தொகுதி மறுவரையறை நியாயமான முறையில் நடக்க வேண்டும். இதான் ஹெட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா 2 வாரமாகவே நியூஸஸில் போயிட்டுருக்கு. ஸோ அனைத்து கட்சி கூட்டம் இதுக்காக நடைபெற்றிருக்கு. எங்கே அப்படின்னா சென்னையில் தான். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது நியாயமான முறையில் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 7 மாநிலங்கள் கலந்துருக்காங்க. ஸோ முதலாவது கூட்டு நடவடிக்கை குழு. இந்த கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டேட்டுகள் சேர்ந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது நியாயமான முறையில் நடக்கணும். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு அதிகப்படியான சீட்டு இழந்துருச்சு அப்படின்னா அவங்க பவர்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. லோக்சபா சீட்டு இழந்துட்டாங்கன்னா. ஸோ சரிங்களா. ஸோ இந்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னே டீலிமிட்டேஷன், அதாவது மறுவரையறை, தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ற 2 அவை இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ இதில் லோக்சபா அப்படின்றதா மக்களவை அப்படின்னு சொல்கிறப்படுறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிஸ் அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 550 சீட் இருக்குது அதில். இப்போது எப்படி இங்கே மாநில சட்டமன்றத்துக்கு தொகுதின்னு சொல்கிறோம், எம்எல்ஏஸ்க்குன்னு ஒவ்வொரு தொகுதி. அதே மாதிரி பார்லிமெண்ட் லோக்சபாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில தொகுதிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி தமிழகத்துக்கு 39 சீட் இருக்குது. டோட்டல் 550 டோட்டல். அதாவது லோக்சபா சீட்டோட மேக்ஸிமம் எண்ணிக்கை 550. தமிழ்நாட்டுக்கு அதில் 39 சீட் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இதுன்ட்டு. இப்போ புதுசாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் இந்த சீட்டை நம்ம எண்ணிக்கையை கூட்டுறதா குறைக்கிறதா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நார்த்தில் நிறையா பாப்புலேஷன் 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1975 அப்புறம். ஸோ இங்கே சவுத் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் எக்கனாமிக்காகவும் சரி, ஒரு பெட்டர் நேஷன் உருவாக்குறதுக்காகவும் சரி. ஸோ இதில் ரொம்ப நடவடிக்கைகள் எடுத்திருக்கும். ஸோ ஒரு 80% தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படின்ற பொறுத்தளவுக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் இப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு சீட்டு ஒரு 8 to 12 சீட்டு கம்மியாகும். ஸோ இந்த சீட்டு கம்மியாச்சு அப்படின்னா மக்களவையில் நம்மளோட பிரதிநிதித்துவம் அப்படின்றது நம்மளோட பவர் அப்படின்றது கம்மியாகும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு மாநிலமே பவர்லெஸ்ஸாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது நியாயமாக இருக்காது ஒரு பாப்புலேஷன் அடிப்படையில் கொண்டு வர்றது. ஸோ ஒரு நியாயமான முறையில் நடத்தணும் அப்படின்றது மாதிரி தான் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு. என்ன தலைப்பில் அப்படின்னா, கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கோட நடைபெற்றிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. இதில் மொத்தம் 7 மாநிலம்: கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால். ஸோ மொத்தம் 7 ஸ்டேட்டு கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 7 ஸ்டேட்டை சேர்ந்தால் 16 தலைவர்கள் வந்திருக்காங்க, இந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. இதோட அடுத்த மீட்டிங் அப்படின்றது ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு பாலிட்டிக்கில் என்டர் ஆகிடும். ஸோ இப்படி ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா
லோக்சபாவை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பாலிட்டிக்காக அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து பாலிட்டியில் தான் அந்த கொஷின் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருதா இல்லை பாலிட்டியிலேருந்து வருதா அப்படின்றது உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரிங்களா? மேபி வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஏதாவது வந்து குரூப் 1ஓட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வருது, இல்லை குரூப் 2ஓட, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் இது ஒரு ஹெட்டிங்காக கொடுத்து உங்களோட கருத்து என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ அப்படின்னா என்னென்ட்டு பேசிக்கில் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் எழுத முடியும் கண்டென்ட்டு. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட 7 மாநில பிரதிநிதிகளுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக வந்து பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 7 பொருட்கள், அதாவது GI டேக் பெற்ற 7 பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பத்தமடை பாய், தோடர்களோட சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வரிக்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், ஸோ கொடைக்கானல் பூண்டு, இந்த 7 பொருட்களை இந்த ஃபேர் டீல் லிமிட்டேஷன் அந்த இதுக்காக வந்து அந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் வந்து கலந்துக்கிட்ட அந்த 7 மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு பரிசாக வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பரிசு பொருட்கள் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 7 பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க. ஆனால் கொஷின்ஸ் எப்படி வரும் தெரியுமா? GI டேக்னா என்ன? GI டேக் வந்து இந்தியாவில் முதல்ல எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெட்லைன்ஸை பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து ஒர்க் பண்ணணும். என்ன அப்படின்னா GI டேக்னா என்ன? ஸோ GI டேக் அப்படின்றது வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1999 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்ற ஒரு, அதாவது வந்து ஒரு பொருள் அந்த இடத்த சார்ந்தது அப்படின்ட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க 1999. ஸோ அதன்படி செப்டம்பர் 15, 2003 ஒவ்வொரு ஜியோகிராஃபிலையும் அந்த ஜியோகிராஃபிக்குனே உருத்தான ஒரு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருட்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதை வச்சு டூப்ளிகேட் பண்ண முடியாது எங்கேயும் வேறு இடத்துலையுமே. ஸோ இப்போ வந்து காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே உட்காந்துட்டு வந்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு நாங்கள் விற்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பொருள் அந்த இடத்துக்கு உரிதானது அப்படின்றத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்போ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15, 2003 தான். எந்த ஆக்ட் படி? ரெகுலேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 படி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. அதன்படி இந்தியாவில் முதல்ல எந்த பொருளுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ஜிலிங் டீ, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது 2004 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ மார்ச் 2020 டேட்டா வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 59 GI டேக் இருக்குது. 59 பொருள்களுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் இப்போ ஜனவரி 2025 வரைக்குமே இதுதான் வந்து ஒரு 59 GI டேக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இருக்க ஸ்டேட்லேயே வந்து அதிக GI டேக்குடைய மாநிலம் அப்படின்றது வந்து தமிழ்நாடு தான். ஸோ இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.